குட் ஈவினிங் டு ஆல். ஸோ என்எஸ்சி மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன நடந்தது, எப்போ நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணோம், என்ன எக்ஸாக்டாக ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேட் யூ. எஸ், என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அருள்குமரன். நான் வந்து ட்ரேடிங் கோச்சாக இருக்கேன். லாஸ்ட் 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னோட 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன நடந்ததோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஒரு டிஸ்க்ளைமரோட இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ வி ஆர் நாட் எ டிப்ஸ் ப்ரொவைடர், வி ஆர் நாட் எ ஃபண்ட் மேனேஜர், வி ஆர் நாட் எனி ரெக்கமெண்டேஷன் ப்ரொவைடர். ஸோ ஒன்லி திங் இஸ் வி ஆர் ஷேரிங் அவர் நாலேஜ் டு யூ based on our 20 years of experience. என்ன நடந்தது, we don't have any WhatsApp, we don't have any Telegram groups. So only we are teaching, okay? We are hand holding the process. So இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தலாம். மார்க்கெட் வீக் கண்டினியூ. எஸ், எது வரைங்க சொல்லக்கூடாது லெவல்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, ஆஸ் பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வி ஆர் நாட் ரெக்கமெண்ட் எனி மார்க்கெட் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ தட் வி ஆர் கிவிங் த அவுட்லைன் ஹவு டு ப்ரிடிக்ட் த மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10:41 உங்களுக்கு மார்க்கெட்டிங் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படிங்கிறத நான் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11:09. ஓகே. ஸோ ப்ளீடிங் மார்க்கெட் ஈக்குவல்ஸ் டு பிக் மணி அப்படின்னு சொல்ல வரோம். அப்போ மார்க்கெட் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் ஏறும்போது மட்டும்தான் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க. ஸோ ஒரு மார்க்கெட் மேலே ஏறிச்சுன்னா கீழே வரணும், கீழே இறங்கிச்சுன்னா மேலே போகணும். இட்ஸ் அ ஜிக்ஸாக். மார்க்கெட் இஸ் அ டைனமிக் மோட் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ ஒரு மார்க்கெட் ஹையிலேருந்து கீழே வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அதில் பிக் மணி இருக்கு. பட் ப்ரொவைடட் என்னன்னா, மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி மெத்தட்ஸ் இது தெரிஞ்சால் நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ என்ன நடந்தது உங்களுக்கு எக்ஸாக்டாக நான் ஷோ அப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11:57 என்ன என்னெல்லாம் நடக்குது மார்க்கெட்டில், ஏன் ப்ளீடிங் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன ஷேர் பண்ணுவேன்னா, உங்களுக்கு மார்க்கெட் இறங்குது ஏறுது அப்படிங்கிறதுக்கான ரீசன் தெரியணுமா, இல்லை எப்படி அதை ப்ரிடிக்ட் பண்ணிட்டு எப்படி அது ப்ராஃபிட்டபிள் மோடில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நான் எப்போதுமே கொஸ்டின் கேட்பேன். ஸோ அதே தான் நான் 11:57 அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ 3:34 என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டா மார்க்கெட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன நடந்தது ஆஸ் பர் அவர் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை எத்தனை மணிக்கு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோன்னு பாருங்க, அரௌண்ட் 10:44. ஓகேங்களா? ஸோ 10:44க்கு மார்க்கெட் எங்கே இருந்திருக்கு பாருங்க, 23,889 அப்படிங்கிறதுல இருந்திருக்கு. ஸோ அப்போவே நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம், 23,553.40 வரும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் எந்த லெவலுக்கு ப்ரெடிக்ட் பண்ணோம், எந்த லெவலுக்கு வந்திருக்கு. இந்த லோ பாருங்க, 23,553.40. இந்த இடமும் பாருங்க. புரியுதுங்களா? ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த இடத்துல தான் வந்துட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் மார்க்கெட் ரேஞ்ச் மோட்ல இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, மார்க்கெட் ஏற போகிறேன் அப்படின்னு சொல்லும், இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லும். இல்லைங்க எனக்கு கன்சாலிடேட் ஆக போகிறேன், எனக்கு கொஞ்சம் நேரம் விடுங்களேன் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் எப்போ கொடுத்துருக்கு, டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? அப்போது இந்த இடத்துல தட் மீன்ஸ் இங்கே மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், திரும்ப பவுன்ஸ் ஆகிருக்கு, கீழே இறங்கியிருக்கு, திரும்ப பேனிக் ஆகலை. ஏன்னா நம்ம மார்க்கெட் லெவல் இந்த தூரம் வரும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்து எக்ஸாக்டாக மார்க்கெட் உங்களுக்கு டச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 336 பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போதுமே பயம் இருக்காது. பட் த திங் இஸ் மார்க்கெட் ஓகே. அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10:40 வரைக்கும் உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம்னா 53,69 போகும், 49,807 போகும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே. வி ஆர் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடருங்க. நான் திரும்பவும் சொல்ல வரேன், இது வந்து என்னோட அனாலிசிஸ், ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் டு யூ ஒன்லி. ஓகே. எதுக்குன்னா இந்த மாதிரி எப்படி ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர, நோ ஒன் டோன்ட் ஃபாலோ எனி ஒன் ஃபார் டிப்ஸ் ஆர் டெலிகிராம் குரூப்ஸ் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ். ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல வேற வேற ஆங்கிளில் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க.
மேபி சில பேர் எலியட் வேவ் ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் ஃபிபோனாக்கி ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் வந்து ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் த திங் இஸ், எந்த ஃபாலோ பண்ணி நம்ம சக்ஸஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணுமே தவிர அதோட எண்ட் ரிசல்ட் தெரியணும். அப்போ மார்க்கெட்டை பத்தி ஒரு புரிதல், ஒரு மைண்ட் அளவில் நீங்கள் எந்த லெவலுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு நமக்கு ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதா. ஓகே, எண்ட் ஆஃப் த செஷன் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி 1044க்கு ப்ரெடிக்ட் பண்ணது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இங்கே லோ என்ன சொல்லியிருக்கோம், 49,807 சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட இந்த லெவலை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரங்க. ஓகே, 1.5 மணி நேரம், 1.5 ஹவர்ஸ் வந்து மார்க்கெட் பிரீத்திங் பீரியட் எடுத்திருக்கு. நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, மார்க்கெட் இறங்குறேன்னு சொல்லும், கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அண்ட் கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படிங்கிறத நம்மளோட பேசும். அப்போ மார்க்கெட்டோட லாங்குவேஜ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடுச்சு அப்படின்னா சக்சஸ் ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது. பட் ப்ரொவைடட் இது ஒரு நாள் எனக்கு வரலைங்க. கிட்டத்தட்ட 20 years of experience, I gone through so many mentors. ஓகேங்களா, நிறைய புக்ஸ், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத எக்ஸ்பர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ செய்யறது எல்லாருக்குமே தெரியும். பட் தி திங் இஸ், எந்த ட்ரேடை எப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சக்ஸஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத சொல்ல வரேன். மோர் ஓவர் ஃபின் நிஃப்டி என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ், கிட்டத்தட்ட 673 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, ஃபின் நிஃப்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னா எகெயின் 1044க்கு நம்ம வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். 23,195 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 53,574 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 53,454 வரணும். அந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் எகெயின் உங்களுக்கு ஒரு ஒரு பிரீத்திங் பீரியட். மார்க்கெட் எப்படின்னா ஒரு சடனாக மார்க்கெட் அப்படியே மேலே போயிடாது, சடனாக மேலே அப்படியே போயிடாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். மார்க்கெட் மேலே போயிருக்கு, திரும்ப கீழே வந்திருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு, திரும்ப கீழே வருது, கொஞ்ச நேரம் கீழே வந்திருக்கு, எகெயின் பிரீத்திங், திரும்ப மேலே கீழே அப்படின்னு சொல்லி மார்க்கெட் ஸ்ட்ரக்சராக காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சு நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியுமா? எஸ், அஃப்கோர்ஸ் பண்ண முடியும். பட் தி திங் இஸ், வேர் டு என்டர், வேர் டு எக்ஸிட், வேர் டு புட் த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்டோட தெரிஞ்சது அப்படின்னா மார்க்கெட்டில் வின் பண்ண முடியும். பட் தி திங் இஸ், என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,195 வரதுக்கு பதில் ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட வரல. பட் த திங் இஸ், நான் இங்கே என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட 236 பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி அருள் பண்ண முடியும் அப்படின்னா மார்க்கெட்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட மைண்ட் செட் எந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ, எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவைன்னா மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா 95% ஆஃப் பீப்புள் வித்தின் 90 daysல பணத்தை லூஸ் பண்ணியிருக்கிறதா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அப்போ அந்த ஒரு டூல், தட் மீன்ஸ் ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அது தெரிஞ்சு அதை நான் ஒபே பண்ணுவேன், என்னோட ரூலை நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நமக்கு இங்கே மைண்ட் செட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அங்கே நம்ம எமோஷனல் ட்ரிகர் ஆகாமல் இருந்தோம் அப்படின்னா மெத்தட் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா. அப்போ எந்த லெவலில் நான் ப்ராப்பர் எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நான் ஐ கேன் ஹோல்டு. ஓகேங்களா. ஸோ அந்த ஹோல்டு பண்ணணும், அந்த த்ரெஷ்ஹோல்டு வேணும் அப்படின்னா எகெயின் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நான் ஃபாலோ பண்ணால் எனக்கு மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அப்போ தேர்டு பார்ட்டில் தான் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கொண்டு வரும். ஆனால் நிறைய பேர் ட்ரேடர்ஸ்ல ஏன் ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படின்னா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு எக்ஸாக்டாக இந்த மெத்தட் எது ரூல் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஃபவுண்டேஷன் போடாமல் பில்டிங் எழுப்பக்கூடாது அப்படிங்கிறது தான் அடிக்கடி நம்ம சொல்கிறது. எகெயின் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஒரு விஷயத்தை திரும்ப 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 நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் நீங்கள் பணம் பண்ணணும்னா லேர்ன் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், டவுட் ஏதாவது நிச்சயமாக வரணுங்க. வந்தால் தான் யூ ஆர் இன் த ட்ராக் அப்படின்னு அர்த்தம். டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூஷன் பற்றி ஏர்ன் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். ஆனால் நிறைய பேர் லேர்னிங்லேருந்து ஏர்னிங்ஸில் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ தட் வி ஆர் எஜுகேட்டிங் த பீப்புள் ஹவு டு மேக் த ப்ராஃபிட் வித் ப்ராப்பர் வே அப்படிங்கிறத நம்ம எஜுகேட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ வி ஆர் நாட், ஒன்ஸ் அகேன் ஐ எம் டெல்லிங், ஐ எம் நாட் எ டிப்ஸ் ப்ரொவைடர், ஐ எம் நாட் எ ஃபண்ட் மேனேஜர். ஸோ த திங் இஸ், ஏன் இதை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, we are ethically, morally following the system
as per the rules, as per the government norms, as well as we are sharing our experience to you, because we want to educate the people and protect them. Still now, ஓகேங்களா, இந்த ராங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கேயும் போய் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 50 crores கிட்ட நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த பர்டிகுலர் காயின் பிட்காயின் கூட நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ என்ன அப்படின்னா, இந்த இந்த காயின் அந்த காயின் ஆல்ட் காயின் அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் எதுக்காக அதையும் உங்களோட காம்பினேஷனில் சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இந்த மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா எல்லாத்துக்கும் காமன். அது இந்தியன் மார்க்கெட் என்எஸ்சி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, எம்சிக்ஸாக இருந்தாலும் சரி, யூஎஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, சிங்கப்பூர் மார்க்கெட்டாக இருந்தாலும், ஈவன் கிரிப்டோ கரன்சி அன்பிரிடிக்டபிள் மார்க்கெட், அந்த அன்பிரிடிக்டபிள் மார்க்கெட்டை கூட நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி திங் இஸ் இந்த ஸ்ட்ரக்சரில் போகணும். ஸோ என்ன எந்த இடத்துல நான் வாங்கணும், அந்த செட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. செட், ஓகேங்களா. ஒரு 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 மொபைல் இருக்கு அப்படின்னா அந்த மொபைலை நான் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு செட்டிங்ஸ் கிளியராக இருக்கணும். இந்த செட்டிங்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா எக்ஸிகியூஷன் ரொம்ப ஈஸி. ஏன்னா இதோட செட்டிங்ஸ் வேற, ஆண்ட்ராய்டோட செட்டிங்ஸ் வேற, ஐஃபோனோட செட்டிங்ஸ் வேற. அப்போ இதோட செட்டிங்ஸ் அது பேர் செட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாரு. என்ன பண்ணணும், எந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எந்த இடத்துல டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்கும் என்ட்ரி இருந்தா போதும், எக்ஸிட் தெரிஞ்சா போதும் அப்படிங்கிறாங்க. அது இடி, ஓகேங்களா. பட் தி திங் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுங்களா, சக்சஸ் பண்றது எஸ் அப்படிங்கிறது. எஸ் ஐ கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே யாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகெயின் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன், செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எஸ்இடி செட் அப்படிங்கிறது. அப்போ செட் அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாரு. மினிமைஸ் யுவர் ரிஸ்க், எவ்வளோ ஐ எம் ரெடி டு லூஸ் அப்படிங்கிறது யாருக்கு தெரியுதோ அவங்க மட்டும்தான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆக முடியும். அருள், எடுத்த உடனே ஸ்டாப் லாஸை பத்தி பேசுறியே, டார்கெட் தெரியணுமே. எஸ் அஃப்கோர்ஸுங்க தெரியும், பட் நம்மளோட எட்ஜ் எது அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ், அதுக்கப்புறம் என்ட்ரி, அதுக்கப்புறம் டார்கெட். ஆனால் உங்களுக்கு அந்த செட் அப்படிங்கிறதுக்கான 3 விஷயத்துக்கும் ஆன்சர், அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான எண்ட் ரிசல்ட் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நம்ம ப்ரொஃபஷனலா ட்ரேட் பண்ண முடியும். ஆர் எல்ஸ் கேம்ப்ளர்ஸ்ன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் த கேம்பிளிங், பட் த திங் இஸ் ஒன் ஹூ மெயின்டைன் த ப்ராப்பர் சிஸ்டம். ஓகேங்களா. அந்த அந்த செட் ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். ஓகே அருள், இதை நான் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னா, யாரால பணம் பண்ண முடியும்னா சிம்பிள். இங்க சொன்னேன், வேர் தேர் இஸ் எ ஸ்ட்ராட்டஜி தேர் இஸ் எ மணி மணி மணி. சிம்பிளுங்க. அப்போ ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி தெரியணும். அந்த எஸ் இங்கேயும் வருதுங்களா. அப்போ ஒரு எஸ் ஸ்டாப் லாஸ், இன்னொரு எஸ் ஸ்ட்ராட்டஜி, இதை ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணோம்னா மணி மணி காம்பினேஷன்ல வர ஆரம்பிக்கும். இதுதான் என்னோட 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்ட விஷயம். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணேன். என்ன அருள் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளுங்க, ஒன்றும் பண்ண வேணாம். 1-to-1 கால் மட்டும் புக் பண்ணுங்க. வி கேன் கனெக்ட், ஐ கேன் ஷேர் யுவர் டவுட் so that you can understand what's going on, how we can give the solution for your entire stock market journey. Not only stock market journey மட்டும் இல்ல, holistic approach we are providing the solution. ஓகேங்களா. ஸோ அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல மட்டும்தான் ஒரு பர்சன் நல்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். ஓகே. ஸோ அதை பத்தி நான் டீட்டெயிலாக உங்களோட கனெக்ட் பண்றேன். ஸோ விஷ் யூ ஆல் சக்சஸ். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் டு யூ ஆல். ஏன்னா இது இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். மோரோவர் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் வேல்யூ கிரியேட் பண்றதுக்கு நிறைய ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஐம் ரெடி டு போஸ்ட் யூ ஃபர்தர் அப்கமிங் வீடியோஸ்ல. ஸ்டேட் யூ. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, so that you can get the massive value. Thank you so much. Wish you all success.